அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2026ஆம் ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் மீனராசிக்கு எப்படி இருக்க போது, உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கத்தையும் இந்த குரு பெயர்ச்சி ஏற்படுத்த போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்பதான் புதுசா பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பெயர்ச்சி நிகழும் தேதியை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும், வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26, 2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் குரு பெயர்ச்சி நிகழ இருக்கு. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச ராசியான கடகராசிக்கு பிரவேசிக்கிறார். மீனராசிக்கு இது பஞ்சமஸ்தானம். மீனராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல குரு அமரக்கூடிய அமைப்பு அற்புதமான அமைப்பு. அதுவும் உச்சபலம்ங்கிறது விசேஷமான யோகம்னு தான் சொல்லணும். மீனராசி அன்பர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளா இருந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் மன அழுத்தமும் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு நீங்கும். ஜென்ம சனியின் தாக்கத்தை குரு பகவான் டோட்டலா குறைப்பார். இதனால அடுத்த 1 வருஷத்துக்கு சனியின் ஆதிக்கம் உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க ராசியில இருக்கும் சனியை பார்க்கும் காரணத்தினால சனியுடைய தாக்கம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பெருவாரியா குறையும். மனக்குழப்பங்கள் நீங்கி புத்தி தெளிவு, ஆத்ம திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். இழந்த கௌரவமும் மரியாதையும் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். முகத்துல பொலிவு கூடும், சோர்வு நீங்கி உற்சாகம் பிறக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் என்னன்னா, புத்திர பாக்கியம் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நீண்ட காலமா குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயம் சுப செய்தி கிடைக்கும். புத்திர காரகனான குரு பகவான் புத்திர ஸ்தானத்திலேயே உச்சமாற அமைப்பு நிச்சயமா புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளின் முன்னேற்றம், கல்வி மற்றும் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். அவங்களுக்கு தடைப்பட்ட சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். நிறைய பேர் வீட்டில் குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் செய்யற யோகம் கிடைக்கும். நீண்ட காலமா சொத்து மற்றும் பூர்வீகம் சார்ந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கம், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கு. ஏன்னா தந்தை ஸ்தானத்தை குரு பகவான் பஞ்சம பார்வையா பார்க்கிறார். தந்தை வழி ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும். தந்தையுடனான உறவு மேம்படும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்த தடைகள் இந்த காலகட்டத்தில் விலகும். விரும்பிய உயர்கல்வி வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தேடி வரும். புத்தி கூர்மை அதிகரிக்கும். ஜோதிடம், ஆன்மீகம், சட்டம், நிதி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் புதிய அனுபவங்களும் வெற்றியும் கிடைக்கும். நிறைய பேருக்கு உள்ளுணர்வு அதிகரிக்கும். நீங்க எடுக்கும் முடிவுகள் சரியா தான் இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா அபாரமான லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்க ஜூன் மாதத்தில் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. திடீர் பணவரவு மற்றும் அதிர்ஷ்டம் உண்டாகும். நீண்ட நாளா வராத பணம் கைக்கு வந்து சேரும். பயணங்களால அனுகூலம் இருக்கும். ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக யாத்திரைகள், புனித யாத்திரைகள் நிறைய பேர் மேற்கொள்வீங்க. நீண்ட தூர பயணங்கள், வெளிநாட்டு பயண முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி அடையும். தான தர்மங்கள் செய்யறதுல ஆர்வம் அதிகரிக்கும். சமூக சேவை அல்லது அறக்கட்டளை தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இது ஏற்ற காலகட்டமா இருக்கும். மூத்த சகோதர ஸ்தானமான 11ஆம் இடத்தை குரு தன்னுடைய சமசப்தம பார்வையா பார்க்கும் காரணத்தினால சகோதர சகோதரிகள், குறிப்பா மூத்த சகோதர வழியில அனுகூலமான சூழல் உண்டாகும். சகோதர சகோதரிகளின் மூலம் உதவிகள் கிடைக்கும். அவங்களோட இருந்த மனக்கசப்புகள் நீங்கும். திருமண முயற்சிகள்ல சிறு சிறு தாமதங்கள் இருந்தாலுமே குருபலம் இருக்கிறதுனால இறுதியில சுபமா முடியும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்துல மட்டும் சிறு சிறு அக்கறை அவசியம் தேவை. கூட்டு தொழில், பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு. இந்த காலகட்டம் சிறப்பா அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னா, வியாழக்கிழமைகள்ல தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது சிறப்பு. தினமும் காலை மற்றும் மாலை ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை உச்சரிக்கிறது சிறப்பு. சங்கடஹர சதுர்த்தி தினங்கள்ல அருகம்புல் சாற்றி விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறது சிறப்பு. குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். வருஷம் ஒரு முறை குலதெய்வ கோவிலுக்கு சென்று அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யறது குருவின் அருளை இரட்டிப்பாக்கும். ஏழை எளியவர்களுக்கு மஞ்சள் நிற ஆடை அல்லது மஞ்சள் நிற இனிப்புகளை தானமா வழங்குறது சிறப்பு. முக்கியமான விஷயம்,
வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார ரீதியிலான பலன்கள். கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலும் வெறும் 20% தான் வேலை செய்யும். மற்றபடி 80% உங்க சுயஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் எப்படி நடக்கணும், எப்போ நடக்கணுங்கிறது முடிவாகும். சுயஜாதகத்துல இப்ப உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, தசாநாதனும் புத்திநாதனும் எந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்கிறத பொறுத்து உங்க வாழ்க்கையில நடக்கிற நிறைய விஷயங்கள் மாறுபடும்ங்கிறத மனசுல வச்சுக்கணும். சுயஜாதகம் பார்க்க நினைக்கிறவங்க ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.